இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரணேஷ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்லிக்கிறேன், எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்தி மாவு மட்டும் எப்போவுமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. நான் தண்ணி மட்டும் தான் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன். நம்ம எப்போவுமே நம்ம சப்பாத்தி செய்யும்போது நம்ம சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் சப்பாத்தி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் எடுத்துக்காட்ட பாருங்கள். ரொம்ப பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம சப்பாத்தியில் நம்ம அப்புறம் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி. இங்கே கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு 3 ஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேணால் சால்ட்டு கூட யூஸ் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். 6 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கப் ஃபுல்லாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான நம்ம சப்பாத்தி தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சிடலாம். கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கணும். அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும், சீக்கிரமும் கெட்டு போகாது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகிறப்பெல்லாம் நம்ம இந்த தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்பாத்தி தக்காளி தொக்கும் கெட்டே போகாது ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு போடலாம். பூண்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஸோ லைட்டாக பூண்டு போட்டு ஒரு செகண்ட்லேயே நம்ம வெங்காயத்தை போட்டுடணும். அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டில் நிறைய சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இருக்குது. வெங்காயத்தில் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும். வெங்காயம் நல்லா சேர்த்துக்கணும், நல்லா சாப்பிட்ணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்து பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் தக்காளி போடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு முடிச்சு தக்காளி போட்டுக்கலாம். எப்பயும் தக்காளி போடும்போது தக்காளி வதங்கலையேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போடுறோம் பாருங்கள். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். எல்லாருக்குமே தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேர் செய்யும் போது பார்த்திங்கன்னா தக்காளி எங்களுக்கு வதங்கவே இல்லை சரியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு. பாருங்கள், உப்பு போட்டுட்டேன். நல்லா கரண்டி வச்சுட்டு கலரி வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களே சொல்வீங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் தட்டை திறந்துட்டேன். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா தக்காளி போட்டதே தெரியல பாருங்கள். இதுமாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு செய்வது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 6 ஸ்பூன் மஞ்சத்தூள் தாங்க போடுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு எத்தனை போடுங்க, கூட குறைச்சல் உங்கள் தேவைக்கு தாங்க. நீங்கள் செய்கிற அளவு பொறுத்தாங்க. காரம் 3 ஸ்பூன் தான் போடுறேன். காரம் கூட அவங்கவுங்க தேவைக்கு ஏற்பதாங்க. நான் என்னோட காரம் லிமிட்டாக போதும், அதனால் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுக்குங்க. இந்த தக்காளி தொக்கு நம்ம திக்காக செய்ய போகிறோம். ஸோ அதனால் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நல்லா தண்ணியெலாம் ஊற்றிட்டு உப்பு காரெலாம் பார்த்துக்குங்க. நான் உப்பு காரெலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறக்கலாம். மிளகாத்தூள் வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி தோசைக்கல் ரெடியாக ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. சப்பாத்தி பாருங்கள், நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். அவங்கவுங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். நான் ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கல்லும் சூடாக இருக்குது. நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இதேமாதிரி நான் சப்பாத்திங்களை சுட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ சப்பாத்தியை நல்லா திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி வேகணும். பாருங்கள், லைட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்,
ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஊற்றினா நிறைய எண்ணெய் ஆகிடும், சப்பாத்தி ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்படி செய்யும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பாருங்கள் நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். இப்போ நம்ம இந்த பக்கமும் வெந்துருச்சு. இந்த பக்கமும் நான் வந்து ஸ்பூனை வச்சு லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகாது, சப்பாத்தி நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுமாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி இப்போது தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதேமாதிரி நான் சப்பாத்தி சுட்டு எடுத்து வச்சுப்போம். நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே மேலே மிதக்கி வருது, செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்ம தக்காளி தொக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம், கிளறி விட்டுட்டு. இப்போ நான் கொத்தமல்லி போட போகிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக தக்காளி தொக்கு. செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் சப்பாத்தி தக்காளி தொக்கு. இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ நம்ம மாற்றிக்கலாம், ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நான் தட்டில் சப்பாத்தியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி தக்காளி தொக்கு இது மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லை இதை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாக மாற்றணுன்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் பச்சடி, அதே மாதிரி கேரட்டு, லெமன், வெங்காயம் இதை வந்து தனித்தனி பவுலில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். தயிர் பச்சடி, தக்காளி தொக்கு, வெங்காயம், கேரட் எல்லாம் லெமன்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் காம்பினேஷன் சாப்பிடும். தேவைன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். இதுமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.